ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 365 ஆரம்பிக்கிறது. அனுபவம் என்று வரும்போது என்ன ஆயிற்று என்றால், புத்தர் ஏதோ கொஞ்சம் சொல்லியும் சொல்லாமலும் விட்டுவிட்டார் என்றேன் அல்லவா. அது உபனிஷத்துக்களில் லோகம் மாயை என்று காட்டுகிற அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மாயைக்கு ஆதாரமாக ஒரு சத்தியம் இருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டது. அதனால் நித்திய சுத்த புத்தமாகவும் சத்து சித்து ஆனந்தமாகவும் இருக்கப்பட்ட சத்தியமான பிரம்மம் அல்லது ஆத்மாவின் அனுபூதியை பெற்று பூர்ண வஸ்துவாக ஆவதுதான் ஜீவனின் லட்சியம், அதுதான் மோட்சம் என்று பௌத்த சித்தங்கள் சொல்லாமல் ஒரு ஆதாரமும் இல்லாமல் என்னவோ ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கும் மாயா பிரவாகத்திலிருந்து விடுபட்டு ஒன்றுமில்லாத ஒரு சூன்யத்தில் சேர்ந்து விடுவதுதான் நிர்வாணம் என்னும் மோட்சம் என்று சொல்வதாயிற்று. சத்திய வஸ்து சாஸ்வத வஸ்து எதுவும் இல்லை, எல்லாம் சூன்யம்தான் என்று நிச்சயித்ததின் பேரிலேயே தியானம் செய்து பெறுகிற அனுபவம் எப்படி பிரம்மானந்தம் என்றே பேச்சு வழக்கில் கூட சொல்லும் பேரின்ப நிலையாயிருக்கும். லோகமும் இல்லை, ஜீவனும் இல்லை, ஈஸ்வரனும் ஆத்மாவும் இல்லை, பிரம்மமும் இல்லை, என்னவோ ஒரு பிரமைதான் ஏதேதோ நடப்பதாக தோன்றுவதெல்லாம் அப்போதைக்கு போது தோன்றி மறைந்து போகிற சமாச்சாரங்களே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு போவதால் நிஜமாகவே வாழ்க்கை ஓட்டம் என்ற ஒன்று இருக்கிற மாதிரி பிரமை ஏற்படுகிறது. விளக்கை ஊதி அணைக்கிற மாதிரி இது எல்லாவற்றையும் ஊதி அணைப்பது தான் நிர்வாணம் என்கிற மோட்சம் என்று ஒரு சூன்யத்தில் கொண்டு விடுவதாகத்தான் பௌத்தம் மொத்தத்தில் முடிகிறது. பிரம்மம் என்ற பூர்ணத்தில் ஜீவாத்மா பரமாத்மாவில் ஐக்கியமாகும்போது லோகமும் ஜீவனும் பொய்யாக போவதை வேதாந்தமும் சொல்லுகிறது. அந்த ஐக்கியம் ஏற்படாத நிலையில் தெரியும் துவைதமான லோக வாழ்க்கை பிரம்மத்தினாலேயே அது மாயா சக்தியோடு கூடிய ஈஸ்வரனாய் இருக்கும்போது ஏற்படுத்தப்பட்டது என்றும் சொல்கிறது. ஈஸ்வரன் திட்டம் போட்டுத்தான் ஜகத்தை நடத்துகிறான். அதனாலே தான் முடிவிலே சத்தியமும் இல்லாமல் போனாலும் இருக்கிற வரையில் இந்த ஜகத்துக்கும் இத்தனை காரிய காரண விதிகளோடு ஒரு ஒழுங்கில் நடக்கிறது என்கிறது. ஈஸ்வரனையும் ஜகத்தின் ஓட்டத்துக்கு ஒரு தற்காலிக சத்தியத்துவத்தையும் கூட பௌத்தம் ஒப்புக்கொள்ளாமல் எல்லாமே அதுவும் தோன்றி மறைகிறது என்று சொல்லிக்கொண்டே இன்னொரு பக்கம் காரிய காரண விதியிலே அடங்கும் கர்மா கொள்கையும் மறுபிறப்புகளும் கூட உண்டு என்று ஒப்புக்கொள்வது ஒன்றுக்கொன்று பொருந்தவில்லை. சத்திய வஸ்துவாக பிரம்மம் என்று ஒன்று இருப்பதையும் அது மாயையோடு கூடி ஈஸ்வரனாகி ஜகத்தை நடத்துவதையும் ஜைன மதம் சொல்லவில்லை. எதை பற்றியுமே அது இருக்கிறது என்றோ இல்லை என்றோ தீர்மானம் பண்ண முடியாது என்று சொல்லி ஒரு முடிவுக்கும் வராமல் அது விட்டு விடுகிறது. இதற்கு சியாத்வாதம் என்ற பெயர். அதாவது இப்படியும் இருக்கலாம் என்ற அர்த்தத்தில் விட்டு விடுவது. இப்படி இருக்கிறது என்று ஒரு முடிவு பண்ணி சொல்வதல்ல. மேபி என்று சொல்வது. மேபி அதாவது இருக்கலாம் என்றாலே மேனாட் பி இல்லாமலும் இருக்கலாம் என்பது தொக்கி நிற்கிறது. அதாவது வஸ்துவின் சத்தியத்துவம் பற்றி தீர்மானமே இல்லாமல் இருப்பதுதான் சியாத்வாதம். சப்த பங்கி என்று 7 கிளையாக இது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்ற வாதம் போகும். கேட்டால் புதிர் மாதிரி வினோதமாக இருக்கும். 7 என்னவென்றால், 1 சியாத் அஸ்தி வஸ்து இருக்கலாம், 2 சியாத் நாஸ்தி வஸ்து இல்லாமல் இருக்கலாம், 3 சியாத் அஸ்தி நாஸ்தி வஸ்து இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் போகலாம், 4 சியாத் அவ்யக்தவ்ய வஸ்து எப்படிப்பட்டதென்று சொல்லவே முடியாமல் இருக்கலாம், 5 சியாத் அஸ்தி ச அவ்யக்தவ்ய வஸ்து இருந்தும் கூட எப்படிப்பட்டதென்று நிர்ணயித்து சொல்ல முடியாதிருக்கலாம், 6 சியாத் நாஸ்தி ச அவ்யக்தவ்ய வஸ்து இல்லாமல் இருந்தும் மேலே சொன்னார் போலவே விளக்கி சொல்ல முடியாததாய் இருக்கலாம், 7 சியாத் அஸ்தி ச நாஸ்தி ச அவ்யக்தவ்ய வஸ்து இருப்பதாகவும் இல்லாததாகவும் இருந்து கொண்டு விளக்கி சொல்ல முடியாததாய் இருக்கலாம். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு போனால் என்ன நிச்சயத்துக்கு வர முடியும்? ஆத்மா ஞானமயமாக சைத்தன்யமயமாக இருக்கிறது என்று ஜெயினத்தில் சொல்லியிருந்தாலும் வேறெந்த மதத்திலும் இல்லாத கொள்கையாக அந்தந்த சரீரத்தின் அளவுக்கும் சரியாக ஆத்மா ஆகிறது. எறும்பின் சரீரத்துக்குள் எறும்பளவாகிறது, யானையின் சரீரத்துக்குள் யானை அளவாகிறது. எறும்பு யானையாகி பிறவி எடுத்தால் அப்பொழுது எறும்பளவு ஆத்மாவே யானை அளவாக ஆகிறது என்றெல்லாம் சொல்கிறது. கர்மாக்கள் பரமாணுக்களாகி ஆத்மாவுக்குள்ளே போய் அதை குறுக்கி கட்டு போடுவதாகவும், கட்டை போக்கிவிட்டால் ஆத்மா விடுபட்டு
அந்த விடுபட்ட நிலையில் ஆகாசத்தின் உச்சிக்கு பறந்து போய் சௌக்கியமாக இருந்து கொண்டிருக்கும் என்றும் சொல்கிறது. கட்டை போக்குவதற்கு, அதாவது அந்த மதம் சொல்லும் கர்ம பரமாணுக்கள் ஆத்மாவுக்குள்ளே போய் அதை குறுக்கி கொடுக்காமல் இருப்பதற்கு அதில், அதாவது ஜெயின மதத்தில் விதித்துள்ள கடுமையான விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்கிறது. அகிம்சை, ஈகை முதலியவற்றை ஜெயின மதம் ரொம்பவும் வலியுறுத்தி சொல்லும். உலக வாழ்க்கையில் ரொம்பவும் வெறுப்பை காட்டும். இதையெல்லாம் உத்தமமான கொள்கைகள் தான் என்றாலும் பெருவாரியாக உள்ள ஜனங்களுக்கு பின்பற்றுவது சிரமம். அதனாலேயே அவர்கள் மதத்தின் விதியை மீறுவதான தப்பை பண்ணும்படியாகும். நம்முடைய மதத்தில் குடும்ப வாழ்க்கைக்கும் கிரகஸ்த தர்மம் என்று மதிப்பு கொடுத்து அர்த்த காமங்களையும் புருஷார்த்தங்கள் என்று உசத்தி வைத்து பெருவாரி ஜனங்கள் உற்சாகத்தோடு லோக வாழ்க்கையை தர்மமாக நடத்த ஊக்கியிருப்பது போல பண்ணாவிட்டால் அவர்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் பெறுகிற சந்தோஷம் என்பதே இருக்காது. ஆதர்ச வாழ்க்கையை நடத்தவும் பக்குவம் போதாமல் போலியாக அப்படி வேஷம் போடுவது, நெறி பிழழ்வது என்று போய் சமூகமே சீர்கெட்டு போகும். அல்லது படிப்படியாக பக்குவமாகி ஆசைகளை விட்டு பழுத்த பழமாகாமல் வெறுப்பிலே விட பார்த்து காயாக உள்ள போதே வெம்பி விழுவதாகும். ஜைனம் பௌத்தம் இரண்டிலுமே இந்த ஆபத்து இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.